நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம லென்ஸ்கள் சம்மந்தமான இந்த தொடரில் லென்ஸ்கள் பற்றி ரொம்ப எளிமையாக பார்த்துட்ருக்கோம். ப்ரைம் லென்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னாக்கா ஃபிக்ஸடு ஃபோக்கல் லெங்த் உடைய ஒரு லென்ஸ். இன்னும் எளிமையாக சொல்கிறேன். உங்கள் லென்ஸோட குவிய தூரத்தை மாற்ற முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ். இன்னும் எளிமையாக சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50 mm குவிய தூரம் உள்ள ஒரு லென்ஸ் இருக்குது. அதில் 50 mm மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் வேறு எந்த ஒரு குவிய தூரத்தையும் அதில் மாற்ற முடியாது. அந்த மாதிரி குவிய தூரங்களை உங்களால் மாற்றி அமைக்க முடியாதபடி ஒரு லென்ஸ் இருந்துச்சுனாக்க அந்த லென்ஸுக்கு பேர் ப்ரைம் லென்ஸ். போன வீடியோவில் ஸ்டாண்டர்ட் லென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ப்ரைம் லென்ஸ் அப்படிங்கிறது நிலையான குவிய தூரத்தை உடைய ஒரு லென்ஸ். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அப்போ என்கிட்ட ஒரு 35 mm லென்ஸ் இருக்குது, 35 mm மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அது ப்ரைம் லென்ஸ். என்கிட்ட ஒரு 85 mm மட்டும்தான் இருக்குது, அதாவது வேறு எதுவும் மாற்ற முடியாமல் 85 mm மட்டும்தான் ஃபோக்கல் லென்த் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரைம் லென்ஸ். அப்போ ப்ரைம் லென்ஸ் அப்படின்னா உங்களுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது படங்கள் எடுக்கணுன்னாக்க ஜூம் லென்ஸ் மாதிரி ஃபோக்கல் லென்த்தை மாற்றி வைடோ இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெலியோ போக முடியாது. உங்களது கால்களால் நடந்து அருகில் சென்று ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி படம் எடுக்கலாம். இல்லையா, இன்னும் கொஞ்சம் வைடாக படம் வேணுமா, நீங்கள் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி வைடாக படம் எடுக்கலாம். அந்த லென்ஸ்லேயே நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் ப்ரைம் லென்ஸ். சரி, அப்போது இந்த ப்ரைம் லென்ஸ் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான படம். அதுக்கப்புறம் குறைவான ஒளியில் குறைந்த ஐஎஸ்ஓவில் அதிகமான ஷட்டர் ஸ்பீடில் படம் எடுக்க முடியும். அது எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா. ஒளி குறைவாக இருக்குது, ஐஎஸ்ஓவும் கம்மியாகவே நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு வசதி இந்த ப்ரைம் லென்ஸில் இருக்கும். ஏன்னா அதோடைய கட்டமைப்பு அந்த மாதிரி, அதோடைய ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடியது. ஷலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸ் பண்ண விஷயம் மட்டும் ஃபோக்கஸ்லேயும், அதற்கு முன்னாடி பின்னாடி ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் போன்ற விஷயங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் ஒரு படம் கிடைக்கும். இதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அது மட்டும் மிக கூர்மையான ஃபோக்கஸ்லேயும் மற்ற விஷயங்கள் தெளிவற்ற தன்மையிலையும் இருக்கும். இப்படியான படங்களை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியான படங்களை நீங்கள் ப்ரைம் லென்ஸில் எடுக்க முடியும். அதற்காக ப்ரைம் லென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா இமேஜ் குவாலிட்டி, ஷார்ப்பான கான்ட்ராஸ்டான படங்களை உங்களால் எடுக்க முடியும். நல்ல கலர்ஃபுல்லான படங்களை எடுக்க முடியும். அதற்காக நாம் ப்ரைம் லென்ஸை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், ப்ரைம் லென்ஸ்னால் என்ன, அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைம் லென்ஸை பயன்படுத்தி நிறைய படங்கள் எடுங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். தேங்க்யூ.